சர்வதேச மட்டத்தில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நாடுகள், குறிப்பாக அமெரிக்கா டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதியாக ஆனதற்கு பிறகு சில பல முடிவுகளை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி இதற்கு தீர்வு காண வேண்டும் என்று அமெரிக்கா பால எந்த பக்கம் திருப்பி விட்டாங்கன்னா பலஸ்டைன் பக்கம் திருப்பாம இஸ்ரேல் பக்கம் திருப்பி விட்டாங்க. இஸ்ரேலுக்கு அதிகாரத்தை கொடுத்தாங்க. அன்றைக்கே யாசர் அரபாத் அமெரிக்காவால் ஏமாற்றப்பட்டார். இன்னும் பல நாடுகள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்காமல் இருக்கின்றன. அதற்கான காரணம் என்ன, அதற்கான பதில் என்ன என்பதுதான் இந்த வீடியோவினுடைய நோக்கமாக இருக்கிறது. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான கேள்விக்கான பதிலைத்தான் பார்க்க இருக்கிறோம். அது என்ன கேள்வின்னு சொன்னால், உலகத்தில் இருக்கக்கூடிய ஐநாவில் நாடுகள் என்கிற அந்தஸ்து பெற்றிருக்கக்கூடிய 193 நாடுகளில் 140க்கு மேற்பட்ட நாடுகள் பாலஸ்தீன தேசத்தை ஒரு தனி நாடாக அங்கீகாரம் கொடுத்திருக்கின்றன. ஆனால் இதுவரைக்கும் ஐநா பாலஸ்தீனம் ஒரு நாடுதான் என்கிற அந்தஸ்தை அங்கீகாரத்தை கொடுக்கவில்லை. இதே நேரத்தில் 140க்கு மேற்பட்ட நாடுகள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்திருந்தாலும் இன்னும் பல நாடுகள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்காமல் இருக்கின்றன. அதற்கான காரணம் என்ன, அதற்கான பதில் என்ன என்பதுதான் இந்த வீடியோவினுடைய நோக்கமாக இருக்கிறது. பாலஸ்தீனத்தை பொறுத்தவரையில் உண்மையாகவே ஒரு நாடாக இருந்தது பாலஸ்தீனம்தான் என்பது வரலாறு தெரிந்த அத்தனை பேருக்கும் தெரியும். இரண்டாம் உலக மகா யுத்தத்திற்கு பிறகு 1948களுக்கு பிறகுதான் இஸ்ரேல் என்கிற ஒரு நாடு பாலஸ்தீனம் என்கிற நாட்டுக்குள் புதிதாக உருவாக்கப்படுகிறது. பாலஸ்தீனத்தில் இருந்த அப்பாவிகள் அத்தனை பேரும் அடித்து விரட்டப்படுகிறார்கள். முதலாவது நக்பா என்று அழைக்கப்படக்கூடிய ஃபர்ஸ்ட் வெளியேற்றம் நடத்தப்படுகிறது. 7 லட்சத்துக்கு மேற்பட்ட பாலஸ்தீன மக்களை கொன்று குவித்து இஸ்ரேல் பாலஸ்தீனத்தினுடைய பெரும் பகுதிகளை கைப்பற்றி கொண்டு தங்களுடைய நாடு இதுதான் என்கிற அறிவிப்புகளையும் வெளியிட்டிருந்தார்கள். அதற்கு பிறகு 1967களுக்கு பிறகு 6 அரபு நாடுகளுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் நடைபெற்ற யுத்தத்திலையும் இஸ்ரேல் ஜெயிக்கிறது. 6 அரபு நாடுகள் படு தோல்வி அடைகின்றன. இந்த தோல்வியையும் அடிப்படையாக கொண்டு, தங்களுக்கு கிடைத்த வெற்றியையும் அடிப்படையாக கொண்டு இஸ்ரேல் பல பகுதிகளையும் பாலஸ்தீனத்திலே கைப்பற்றிக் கொள்கிறது. இந்த கைப்பற்றுதல்களை தொடர்ந்து வெஸ்ட் பேங்க் என்று அழைக்கப்படக்கூடிய மேற்கு கரையினுடைய பகுதிகள், அங்கதான் ஜெருசலம் இருக்கிறது, புனிதமிக்க மஸ்ஜிதுல் அக்ஸா இருக்கிறது. இந்த பகுதிகளையும் அவ்வப்போது தேவையான அளவுக்கு அவங்க விரும்புகிற நேரங்களில் எல்லாம் அங்கிருக்கக்கூடிய மக்களை அடித்து துரத்தி வெளியேற்றிவிட்டு அந்த இடங்களையும் இஸ்ரேல் என்று அறிவித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இப்படி தொடர்ந்து பாலஸ்தீனம் கைப்பற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது, அரிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இஸ்ரேல் தங்களுடைய அடாவடித்தனத்தை தொடர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். சர்வதேச நாடுகளும் பார்த்து கொண்டிருக்கிறது. அருகிலே இருக்கக்கூடிய அனைத்து அரபு நாடுகளும் கைகட்டி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த சூழல்ல தான் தற்போது மாபெரும் ஒரு யுத்தம் காசாவுக்குள் நடைபெற்று வருவது நமக்கெல்லாம் தெரியும். 6 நாட்களில் 6 அரபு நாடுகள் தோற்கடிக்கப்பட்டு இஸ்ரேல் வெற்றி பெற்றது 1967களில். ஆனால் இன்றைக்கு 2 ஆண்டுகளை நெருங்குகிற அளவுக்கு காசாவுக்குள் யுத்தம் நடக்கிறது. இந்த யுத்தத்தில் இஸ்ரேலால் பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பினரை ஜெயிக்க முடியாமல் இருக்கிறது. 6 நாடுகளை ஜெயித்தவர்களால் காசாவில் இருக்கக்கூடிய போராளிகளை ஜெயிக்க முடியவில்லை என்று சொன்னால் இங்கே யார் ஜெயிக்கிறார்கள், யார் வெற்றி பெற்றிருக்கிறார்கள், யார் தோல்வி அடைந்திருக்கிறார்கள் என்பது சிறுபிள்ளைக்கும் தெரிந்த விவகாரம். இப்படியான சூழல்ல தான் சர்வதேச மட்டத்தில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நாடுகள், குறிப்பாக அமெரிக்கா டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதியாக ஆனதற்கு பிறகு சில பல முடிவுகளை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். அதிலே முக்கியமான முடிவுதான் காசாவினுடைய இந்த யுத்தத்தை முடிக்க முடியாமல் இருக்கிறது. காசாவினுடைய யுத்தத்தில் இஸ்ரேல் தோல்வி அடைந்து கொண்டே இருக்கிறது. எனவே இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் ஒரு சமாதானத்தின் ஊடாகத்தான் முடிவுக்கு கொண்டு வர முடியும் என்கிற காரணத்தினால எப்படியாவது பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தை பேச்சுக்கு அழைத்து யுத்தத்தில் எதையெல்லாம் அடைய நினைத்தார்களோ அதையெல்லாம் பேச்சுவார்த்தைகளில் அடைந்து அதனூடாக நாங்கள் ஜெயிச்சிட்டோம் என்று காட்டிக்கொள்வோம் என்று முனைப்படுத்தார்கள். அதற்கும் பாலஸ்தீன விடுதலை இராணுவம் ஒப்புக்கொள்ளவில்லை. ஆயுதங்களை களைய வேண்டும் என்றார்கள். ஆயுதங்களோடு போராடுவது, எங்கள் நாட்டை மீட்டெடுக்க முன்னிற்பது எங்களுடைய முக்கியமான கடமை, அது இந்த தேசத்திற்கு முக்கியமானது, எனவே அதையும் செய்ய மாட்டோம் என்று பட்டவர்த்தனமாக பகிரங்கமாக மிக தெளிவாக நெஞ்சை நிமிர்த்தி அவர்கள் அறிவித்து விட்டார்கள். இந்த சூழல்ல தான்
பிரான்ஸ் உள்ளிட்ட சில நாடுகள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக நாங்கள் எங்களுடைய நாடுகள் அடிப்படையில் அங்கீகாரம் கொடுக்க போகிறோம் என்கிற அறிவிப்பை விடுத்து வருகிறார்கள். அடுத்த மாதம், அதாவது செப்டம்பர் மாதம் நடைபெற இருக்கக்கூடிய ஐநாவினுடைய பொதுச்சபை கூட்டத்திலே தாங்கள் இந்த முடிவை அறிவிக்க இருக்கிறோம் என்று பிரான்சினுடைய அதிபர் இம்மானுவேல் மெக்ரான் அறிவித்திருந்தார். அதே நேரத்தில் பிரித்தானியாவினுடைய பிரதமர் ஸ்டாமரும் என்ன அறிவிச்சிருந்தாருன்னா, சில நிபந்தனைகளை குறிப்பிட்டு இந்த நிபந்தனைகளுக்கு இஸ்ரேல் ஒப்புக்கொள்ளாவிட்டால் நாங்களும் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்போம் என்றிருக்கிறாரு. முதலாவதாக இந்த மாதத்துக்குள்ளாக உடனடியாக யுத்தத்தை நிறுத்தணும் என்று சொல்லியிருக்கிறாரு. நிறுத்தலைன்னா நாங்களும் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்போம் என்கிற அறிவிப்பை அவர் விடுத்திருக்கிறார். அதை தாண்டி கனடாவினுடைய பிரதமரும் என்ன பண்ணிட்டாருன்னு சொன்னா, நாங்களும் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க இருக்கிறோம் என்கிற அறிவிப்பை விடுத்திருக்கிறார். மால்டா அதே போன்று அறிவித்திருக்கிறது. இப்படி பல நாடுகளும் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கிற விவகாரத்தில் கருத்து சொல்ல ஆரம்பித்திருக்கின்றன. ஜெர்மனியும் அண்மையிலே பாலஸ்தீனத்தில் மிகப்பெரிய அநியாயத்தை இஸ்ரேல் செய்கிறது என்று வெளிப்படையாக பேசி இருக்கிறது. இந்த பேச்சுக்கள் எல்லாம் உண்மையாகவும் இருக்கலாம், அல்லது நாங்கள் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்க போகிறோம் என்கிற வார்த்தை ஜாலத்தை காட்டி யுத்தத்தை நிறுத்தி பாலஸ்தீன விடுதலை அமைப்பை ஏமாற்றுவதற்குரிய ஒரு முயற்சியாகவும் இருக்கலாம். ஆனால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அதிலே மிக தெளிவாக இருக்கிறார்கள். இப்படியான சூழல்ல இப்பொழுது பிரான்ஸ் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்க முனைப்பு காட்டியிருக்கிறது. கனடா காட்டுகிறது. ஏன் இன்னும் பல நாடுகள் அங்கீகாரம் கொடுக்காமல் இருக்கிறது? இதுவரைக்கும் பிரான்சும் ஏன் அங்கீகரிக்கவில்லை என்கிற கேள்விதான் இந்த இடத்திலே மிக முக்கியமானது. என்னன்னா, இதை பற்றி நம்ம தெரிய முன்னாடி சில வரலாறுகளும் நமக்கு தெரிய வேண்டும். பாலஸ்தீன இஸ்ரேல் பிரச்சனைக்கு தீர்வாக பாலஸ்தீனத்தினுடைய PLO, பாலஸ்தீனத்தின் மிக பிரம்மாண்டமான ஆரம்ப போராட்ட இயக்கமாகவே இதுதான் பார்க்கப்படுகிறது. யாசர் அரஃபாத் அவர்களால் உருவாக்கப்பட்டது. இன்றைக்கு பாலஸ்தீனத்திற்காக போராடுகிற பல தலைவர்கள் இவருடைய பாசறையில் வளர்ந்தவர்கள் என்பதுதான் உண்மை. குறிப்பாக இந்த வார்ல கொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஷஹீத் யஹியா சின்வாராக இருக்கலாம், ஷஹீத் இஸ்மாயில் ஹனியாவாக இருக்கலாம், ஷேக் ஆரூரியாக இருக்கலாம், அதே போன்று லைஃபாக இருக்கலாம். இப்படி எந்த தளபதிகளை நீங்கள் எடுத்தாலும் இவர்கள் எல்லாமே பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தினுடைய தலைவர்களாக இன்றைக்கு ஆவதற்கு முன்பதாக யாசர் அரஃபாத் பின்னணியில் வந்தவர்கள். யாசர் அரஃபாத்துக்கு அடுத்ததாக ஷேக் யாசின் அவர்கள், ஷேக் யாசின் அவர்களுக்கு பிறகு ரந்திசி அவர்கள் என்று இவர்களுடைய அந்த தலைவர்களின் வட்டமும் மிக பிரம்மாண்டமானது, மிக நீண்டது. இந்த சூழல்ல தான் PLOவினுடைய தலைவராக யாசர் அரஃபாத் இருக்கிற நேரத்தில் ஆஸ்லோ உடன்படிக்கைக்கு ஒப்புக்கொண்டார். முதலாவது உடன்படிக்கை அமெரிக்காவிலே செய்யப்படுகிறது, ஆஸ்லோவில் செய்யப்படல. ஆனால் அது ஆஸ்லோ உடன்படிக்கை என்றுதான் சொல்லப்படும். பில் கிளின்டன் இருக்கிற காலத்தில் செய்யப்பட்டது. அதனூடாக பாலஸ்தீனத்தை நாங்கள் ஒரு தனி நாடாக அங்கீகரிப்போம் என்கிற பேச்சுக்கள் எல்லாம் அன்றைக்கே இடம்பெற்றாலும் பாலஸ்தீனமும் இஸ்ரேலும் ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி இதற்கு தீர்வு காண வேண்டும் என்று அமெரிக்கா பாலை எந்த பக்கம் திருப்பி விட்டாங்கன்னா, பலஸ்டைன் பக்கம் திருப்பாம இஸ்ரேல் பக்கம் திருப்பி விட்டாங்க. இஸ்ரேலுக்கு அதிகாரத்தை கொடுத்தாங்க. அன்றைக்கே யாசர் அரஃபாத் அமெரிக்காவால் ஏமாற்றப்பட்டார். அதற்கு பிறகு யாசர் அரஃபாத் PLOவினுடைய தலைவராக, வெஸ்ட் பேங்கினுடைய ஆட்சியாளராக இப்ப எப்படி மஹ்மூத் அப்பாஸ் இருக்கிறாரோ அது மாதிரி ஒரு டம்மி அரசாங்கத்துக்குரிய ஒரு பொறுப்பாளராக மாற்றப்பட்டாரே தவிர எந்த விதமான முன்னேற்றங்களும் இருக்கவில்லை. 1990களில் ஆரம்பித்த இந்த பேச்சுவார்த்தைகளுடைய பேச்சுக்கள் 2000ஆம் ஆண்டாகிற போது மொத்தமாக இழுபறி நிலைக்கு வந்துவிட்டது. 2014 ஒபாமா ஜனாதிபதியாக இருக்கிற காலகட்டத்தில் இந்த பேச்சுவார்த்தைகள் மொத்தமாகவே முடிவுக்கு வந்துவிட்டன. பாலஸ்தீனத்துக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான எந்த விதமான அமைதி பேச்சுக்களும் தொடரவில்லை. இந்த நிலையில தான் இப்பொழுது இந்த பாரிய யுத்தமும் நடைபெற்று வருகிறது. இதற்கிடையில கடந்த ஆண்டு 2024 நீங்க பாத்தீங்கன்னா நார்வே, ஸ்பெயின், அயர்லாந்து ஆகிய 3 நாடுகள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகாரம் கொடுத்திருந்தன. மற்ற நாடுகள் அங்கீகரிக்க போவதாக தற்போது பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல இன்னும் பல நாடுகள் அங்கீகாரம் கொடுக்காமல் இருப்பதற்கு ஒரு காரணத்தை சொல்லுகிறார்கள். அது என்ன காரணம்னா, 1933 கொண்டு வரப்பட்ட மான்டெவிடியோ ஒப்பந்தத்தின் பிரகாரம் ஒரு நாடு எப்படி இருக்க வேண்டும், ஒரு நாடாக ஒரு இடத்தை நம்ம அங்கீகரிக்கிறதா இருந்தா அதற்குரிய நிபந்தனைகள் என்ன என்பதெல்லாம் அந்த ஒப்பந்தத்திலே பேசப்பட்டிருக்கிறது. ஒரு பகுதியை ஒரு நாடாக அங்கீகரிக்கணும்னு சொன்னா அந்த பகுதியில் ஒரு நிரந்தரமான மக்கள் தொகை இருக்க வேண்டும். அதே போன்று அவர்களுக்கு ஒரு நிரந்தரமான எல்லை கோடு இருக்க வேண்டும். நிலையான ஒரு அரசாங்கம் அவர்களுக்கு இருக்க வேண்டும். மற்ற நாடுகளோடு ஒப்பந்தம் செய்வதற்கான தகுதி அவர்களுக்கு இருக்க வேண்டும். இப்படி இருந்தால் அந்த பகுதியை ஒரு நாடாக அங்கீகாரம் கொடுக்க முடியும் என்று 1933 தீர்மானம் சொல்லுகிற காரணத்தினால பாலஸ்தீனத்துக்கு இது
எல்லாம் இல்லை, அதனால நாங்கள் அங்கீகரிக்க மாட்டோங்கிறாங்க. இது உண்மையானதான்னு கேட்டால் யதார்த்தமானதான்னா வடிகட்டிய பொய்ங்கிறது தெரியும். பாலஸ்தீனத்துக்குரிய எல்லை எது என்று பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இஸ்ரேல் அபகரித்து வைத்திருக்கக்கூடிய அத்தனையும் பாலஸ்தீனத்தினுடைய எல்லை தான். சரி, அது எல்லையாக ஏற்றுக்கொள்ள முடியாது, அது இஸ்ரேலுடைய எல்லை என்று இன்றைக்கு சொன்னாலும் 1967களுக்கு பிறகு ஐநாவே முன்னின்று கொண்டு வந்த தீர்மானத்தின் பிரகாரம் இருக்கக்கூடிய பகுதிகள் பாலஸ்தீனத்தினுடைய எல்லைகள் என்று வரையறுக்கப்படும். அதுவுமே இல்லை என்று சொன்னாலும் இப்பொழுது எது எல்லையோ அதை தீர்மானிக்க முடியும். ஆனால் அதற்கு அவர்கள் தயாரில்லை. இரண்டாவது, நிரந்தரமான மக்கள் குடி அங்கே இல்லை என்கிறார்கள். 25 லட்சம் மக்கள் காசாவிலே இது எங்க ஏரியான்னு உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாங்க. நிரந்தரமாக அங்கதான் இருக்கிறாங்க. வெஸ்ட் பேங்க்ல நிரந்தரமாக அங்கதான் இருக்கிறாங்க. ரெண்டையும் இணைத்து 1967களுக்கு பிறகுள்ள நிலப்பரப்பை பாலஸ்தீனம் என்று அறிவிக்க முடியும். மக்கள் அங்கே இருக்கிறார்கள், அவர்களுடைய பூமியாக இருக்கிறது. ஆனால் அதை ஒப்புக்கொள்ள மறுக்கிறார்கள். காரணம் என்னன்னு சொன்னா நிரந்தரமாக அவங்க இருக்கலங்கிறாங்க. யாரு நிரந்தரமாக இருக்கல? பாலஸ்தீன மக்கள் தான் நிரந்தரமாகவே அங்கே இருக்கிறாங்க. எனவே அதுவும் பாலஸ்தீனத்தை அங்கீகாரம் கொடுக்காமல் இருப்பதற்கான முறையான காரணம் அல்ல. அது ஒரு சால்ஜாப்பாக பொய்யாக சொல்லக்கூடிய காரணமாக இருக்கிறது. அதே போன்று ஒரு நிரந்தரமான அரசாங்கம் இல்லை என்கிறார்கள். நிரந்தரமான அரசாங்கம் 2006 நடத்தப்பட்ட தேர்தலிலேயே கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்பதாகவும் நிரந்தரமான அரசாங்கம் இருந்திருக்கிறது. 2006 தேர்தல்களில் வெஸ்ட் பேங்க்லையும் அதே போன்று காசாவிலையும் பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பினர் தான் ஜெயித்தார்கள். அவர்கள் தான் வெற்றி பெற்றார்கள். ஆனால் வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய மஹமூத் அப்பாஸினுடைய குரூப் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அமெரிக்க, இஸ்ரேல், அரபு நாடுகளுடைய ஆதரவோடு நாங்க இந்த ஆட்சி உங்ககிட்ட தர முடியாது என்று சொல்லிட்டாங்க. காசாவில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ஆட்சியை செலுத்தினார்கள். இஸ்மாயில் ஹனியா அவங்க பிரதமராக இருந்தாங்க, பிரைம் மினிஸ்டராக இருந்து செயல்பட்டாங்க. அதே நேரத்தில் வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் மஹமூத் அப்பாஸ் நான் தான் ஆட்சியாளர் என்று சொல்லிக்கொண்டு அவர் தன்னுடைய வேலைகளை செய்து கொண்டிருந்தார். ஆனால் உண்மையிலேயே பாலஸ்தீன விடுதலை ராணுவம் 2 பகுதிகளிலும் தேர்தலில் ஜனநாயக ரீதியாக வெற்றி பெற்றார்கள். எனவே அவர்கள் நிரந்தரமான ஒரு அரசாங்கம் தான் என்பதில் எந்த மாற்றமும் கிடையாது. நான்காவதாக, மற்ற நாடுகளோடு ஒப்பந்தம் செய்கிற அளவுக்கு அவர்களுக்கு தகுதி இல்லை என்று இந்த வரைமுறை சொல்கிறது. ஒரு நாடாக அங்கீகரிச்சா தான் இன்னொரு நாடு ஒப்பந்தமே பண்ண வருவான். ஒப்பந்தம் பண்ண வர்றதுக்கு நாடாகவே அங்கீகரிக்காம அவர்கள் ஒப்பந்தம் செய்கிற தகுதி இல்லை என்று சொன்னால் அது அவர்களை வேண்டும் என்று புறக்கணிப்பதற்காக சொல்லப்படக்கூடிய ஒரு காரியம் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த அடிப்படையை வச்சு இல்லை 1933க்கு பிறகு மற்ற நாடுகளுக்கு எல்லாமே சுதந்திரம் கொடுக்கப்பட்டது. ஆனால் பாலஸ்தீனத்துக்கு மட்டும் இந்த அடிப்படையை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது காரணம் என்னன்னு சொன்னா இவர்களை அங்கீகரிக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காக. எனவே பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்காமல் சில நாடுகள் இருப்பதற்கான காரணம் இதுவல்ல. உண்மையான காரணம் என்னன்னு சொன்னா இஸ்ரேலை பகைத்துக் கொள்ள முடியாது, அமெரிக்காவை பகைத்துக் கொள்ள முடியாது. இப்போ கூட நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பிரான்சுக்கு எதிராக பேசாத அமெரிக்க அதிபர், பிரிட்டானியாவுக்கு எதிராக பேசாத அமெரிக்க அதிபர் கனடாவுக்கு எதிராக பேசுறாரு. என்ன காரணம்னு சொன்னா கனடாவை ஏற்கனவே நாங்க அமெரிக்காவினுடைய ஒரு மாநிலமாக நீங்க சேர்ந்துக்கிறீங்க என்கிற அளவுக்கு அவர் பேசி இருக்கிறாரு. இப்போ கூட என்ன சொல்றாரு, பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நாங்க போட்டு வர்ற டெரிஃப்ல அதிகமாக நாங்க விதிக்க வேண்டி வரும். இப்பவே அவர் நிறைய நாடுகளுக்கு என்ன பண்றாருன்னா வரிகளை அதிகரித்துக் கொண்டே வருகிறார். இந்தியாவுக்கே 25% வரிகளை விதிச்சிருக்கிறாரு. நிர்பந்தம் அவங்களுக்கு வேறு எதுவுமே மோடி அரசுக்கு அங்கிட்டு இங்கிட்டு நகர முடியாத ஒரு நிர்பந்தத்தை கொண்டு வந்து விட்டிருக்கிறாரு டொனால்ட் ட்ரம்ப்ங்கிறத பார்க்க முடியுது. அரபு நாடுகளுக்கு அவர் அந்த வரிகளை விதிக்கல. காரணம்னா அரபு நாடுகள் தான் வேண்டி வந்து அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்களே, அதனால அந்த அளவுக்கு வரிகளை அரபு நாடுகளுக்கு அவர் விதிக்கல. மற்ற எல்லா நாடுகளுக்கும் விதித்துக் கொண்டு வருகிற நேரத்தில் கனடாவுக்கு அதிகப்படியான வரிகளை அவர் விதித்திருக்கிறார். அதுக்கு காரணம் என்ன சொல்றாருன்னு சொன்னா பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகாரம் கொடுத்தீங்கன்னு சொன்னா இதை விட அதிகமான வரிகளையும் விதிப்பேன் என்கிற ஒரு எச்சரிக்கையையும் மிரட்டலையும் டொனால்ட் ட்ரம்ப் கொடுக்கிறார். இப்படி அமெரிக்காவுக்கு பயந்து, இஸ்ரேலுக்கு பயந்து, அமெரிக்கா எங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்துவிடும், எங்களுக்கு கிடைக்கிற சலுகைகள் கிடைக்காமல் போய்விடும் என்கிற காரணங்களால என்ன பண்றாங்கன்னா இந்த நாடுகள் உண்மையிலேயே பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்காம இருக்கிறாங்களே தவிர ஆனால் யதார்த்தமாக நிஜமாகவே இது காரணம் அல்ல என்பதை நம்ம புரியணும். இவர்களுடைய உண்மை காரணம் இந்த எல்லைகள் இல்லை, நிரந்தர மக்கள் குடிகள் இல்லைங்கிறதெல்லாம் கிடையாது. அமெரிக்காவுக்கு அஞ்சுகிறார்கள் என்பதுதான். எனவே அமெரிக்காவுக்கு அஞ்சாத நிலையை எந்த நாடுகள் எடுக்கிறதோ அந்த நாடுகள் பாலஸ்தீனத்துக்கு தனிநாடு அந்தஸ்தை கொடுக்கிறார்கள். காலம் சுழன்று கொண்டிருக்கிறது. உலகம் முழுவதும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், பேரணிகள் நடைபெற்று வருகிறது. தற்போது ஆஸ்திரேலியாவினுடைய சிட்னியில் நடைபெற்றிருக்கக்கூடிய ஆர்ப்பாட்டத்தில் கூட அத்தனை மக்களுமே ஆஸ்திரேலியாவும் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்க வேண்டும் என்கிற கோரிக்கைகளை தான் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே பாலஸ்தீன மக்களுக்கான விடிவை நோக்கி பாலஸ்தீன மக்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய தியாகங்கள், அவர்களுடைய போராட்டங்கள்
போராட்டங்கள், அவர்களுடைய சிந்தனைகள், அவர்களுடைய அத்தனையுமே பாலஸ்தீன மண்ணுக்கானது, பாலஸ்தீன மண்ணின் வெற்றிக்கானது. எனவே பாலஸ்தீன மண் ஜெயிக்க வேண்டும், பாலஸ்தீன மக்கள் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனமும் தனிநாடாக உருவாக வேண்டும் என்பதுதான் மனிதநேயத்தை நேசிக்கக்கூடிய அத்தனை மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை. பாலஸ்தீனத்திற்காக பிரார்த்தனை செய்ய மறந்து விடாதீர்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக குனுத்து நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள். ஜனநாயக ரீதியாக என்றைக்கும் பாதிக்கப்படுகிற அப்பாவி மக்களுக்காக பாலஸ்தீனம் உட்பட அத்தனை பேருக்குமாகவும் குரல் எழுப்புவோமாக. வாகிறது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.